தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நாளை மறுநாள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னையில் முகாமிட்டு தமிழக அரசின் மீதும் காங்கிரஸ் கட்சியின் மீதும் பொய்க் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருவதாக தெரிவித்தார். விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் 6500 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மேம்பாலம் உள்வாங்கியிருப்பது மோடி அரசின் ஊழல் நிர்வாகத்தை காட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் கடந்த 2-3 நாட்களாக திராவிட முன்னேற்ற கழக அரசை பற்றியும் காங்கிரஸ் கட்சியை பற்றியும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சுமத்தி வருகிறார். நான் மரியாதைக்குரிய அமைச்சர் மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்களை கேட்டுக்கொள்வேன். நேற்றைய தினம் விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையிலே ஒரு வருடத்திற்கு முன்பு கட்டப்பட்ட 6500 கோடி ரூபாய் செலவிலே கட்டப்பட்ட மேம்பாலம் இடிந்து தகர்ந்து பொதுமக்களுடைய போக்குவரத்திற்கு தகுதியற்றதாக முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது.